எப்படி இருக்கும்னா, வாவ் சாரி நல்லா இருக்குதே, எங்கே வாங்கினேன்? இதுவா? இது நான் இங்கே வாங்கினேன். எவ்வளோ? இது இவ்வளோ? அப்படியா? அவ்வளோ சீப்பா? பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், இந்த பேண்ட் எங்கே வாங்கினேன்? இந்த பேண்ட்டா நான் இங்கே வாங்கினேன். எவ்வளோ? இதுவா? அப்படியா? நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி வெளிப்படுத்துவோம் இல்லை? ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்து பிறந்ததையும் கிறிஸ்துவையும் வெளிப்படுத்தினவைகள் இன்னைக்கு என் கார் எங்கே வாங்கினேன், என் வீடு எங்கே வாங்கினேன், என் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, நான் எங்கே வேலை செய்கிறேன், என் சம்பளம் என்ன, என் பிள்ளைகளுடைய படிப்பு என்ன, என் கணவர் என்ன, என் மனைவி என்ன, இதுதான் நம்ம எல்லாம் வெளிப்படுத்துகிறோமே தவிர, இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ளணும், கிறிஸ்து பிறந்த நாளில் நான் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் பயங்கரமாக ரெடியாகி வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இவர்களை போல நாமும் மாறணும், அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, மத்தேயு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்து எங்கே பிறந்தார், எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர்கள் விசாரித்து கொண்டு வரும் பொழுது, அங்கே ஏரோது ராஜாவை சந்தித்து பிறகு இவருடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். இந்த பிரயாணத்தை தொடங்கும் பொழுது வானத்திலே ஒரு நட்சத்திரம், வானத்திலே வசனம் சொல்லுது, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். நட்சத்திரத்திற்கு உங்களைப் போல என்னை போல இருதயம் இருக்கா, கண்கள் இருக்கா, செவிகள் இருக்கா, உருவம் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்கள் முன் சென்றதாம். ஸ்டார்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன? இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டு வாசலில் ஸ்டார் கட்டுறோம் அப்படின்னா, இது கிறிஸ்துவை அறிவிக்கிற வீடு, இது கிறிஸ்து தங்குகிற வீடு, இது கிறிஸ்து வெளிப்படுகிற வீடு. இந்த வீட்டுக்கு வந்தா நீங்க கிறிஸ்துவை பார்க்கலாம் என்கின்ற அடையாளம் தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஸ்டார் கட்டுறது, எந்த வீட்டில் பார்த்தாலும் ஸ்டார் கட்டுறது. என்ன அடையாளம்னா, அன்று இன்னைக்கு நம்ம ஜிபிஎஸ் இன்டர்நெட்டில் எங்கே போகணுமோ நம்ம ஜிபிஎஸை போட்டு என்ன ஆகிடும், அது கூட தப்பாக காட்டும் ஒரு வாட்டி. ஆனால் இந்த நட்சத்திரம் பாருங்களேன், வசனம் சொல்லுது, பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றதாம். நட்சத்திரம் கிறிஸ்துவை காண்பிக்கும்படி, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி, கிறிஸ்துவை அறிவிக்கும்படி, கிறிஸ்து இறந்த ஸ்தலத்தை அவர்கள் வந்து சேரும் வரை அது முன் சென்று கொண்டே இருந்ததாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீயும் நானும் ஒரு ஸ்டாரா மாறணும். இயேசுவை காண்பிக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிரயாசம் என்ன ஆகணும்? நம்மளோட பிரயாசம் என்ன கூடாது, விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்னைக்கு உன்னையும் என்னையும் யாரு பார்த்தாலும், யார் கண்டாலும் அவங்களுக்கு என்ன வரணும்? மிகுந்த ஆனந்தம் வரணும். அடுத்தது மிகுந்த சந்தோஷம் வரணும். நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் வருது அப்படின்னா, அப்ப இயேசுவை பார்த்தா இன்னும் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஓவாமை, இன்னைக்கு நான் யார் அப்படின்றது நாம அந்த நட்சத்திரத்தோடு ஒப்பிட முடியுமா அப்படின்றத நாம தியானிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்களும் நானும் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம், என்னென்னமோ பண்ணோம், எல்லாம் வீண். ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்பேற்பட்ட கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னா என்னை பார்த்தா என் குடும்பத்துக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் வரணும். என்னை பார்த்தா என் நண்பர்களுக்கு ஆனந்தமும் சந்தோஷமும், என்னை பார்த்தா என் வேலை ஸ்தலம் இருக்கிறவங்களுக்கு ஆனந்தமும் சந்தோஷமும்
ஆமா, என்னை பார்த்த என் சொந்த பந்தங்களுக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் வரணும். என்னுடைய பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னை பார்த்தா ஆனந்தமும் சந்தோஷமும் வரணும். ஏமா அந்த நட்சத்திரத்தை கண்ட அவர்களுக்கு வந்ததே ஏன் வந்தது? ஏன்னா அந்த நட்சத்திரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அந்த நட்சத்திரத்தையும் உண்டாக்கினவரை காண்பித்தது. அதற்காக பிரயாசப்பட்டது. ஆகினால அந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே அவர்கள் என்ன வந்தது? ஆனந்தமும். கிறிஸ்துவர்கள் ஓப்பன் தி பாட்டில், பார்ட்டி, பப்பு, டிஸ்கோ, அது இது அப்படி கொண்டாடுறாங்க. நாட் லைக் தட், நாட் லைக் தட். அப்படி கிடையாது. உன் வாழ்க்கை தரம், உன்னுடைய குடும்பத்துடைய தரம், உன்னுடைய வார்த்தையின் தரம், ஆசீர்வாதத்தின் தரம், ஆரோக்கியம் தரம் வளரணும். ஆமென் சொல்லுங்களேன். இஃப் கிரைஸ்ட் born in us, கிறிஸ்து எனக்குள்ள பிறப்பாரானால் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஆமா. அன்னைக்கு பெத்லகேம், இன்னைக்கு பக்ஸ் ரோடு எல்லாம் யோவான் தான் பெரிய ஆள் நினைச்சுக்கினாங்க. யோவான் தான் தீர்க்கதரிசி, யோவான் தான் அந்த எலியா, யோவான் தான் அந்த மோசே, யோவான் தான் அந்த கிறிஸ்து, யோவான் தான் அப்படின்னு நல்லா நினைச்சுனாங்க. ஆனால் அந்த யோவான் இயேசுவை காண்பிக்க, நான் ஒன்றும் கிடையாதுப்பா, ஐ எம் நத்திங். இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை காண்பித்தார். யாருடைய பாவமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், இந்த உலகத்துல எங்கேயுமே சொல்யூஷன் கிடையாது. எங்கேயுமே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடையவே கிடையாது. இயேசுவை நட்சத்திரம் பிள்ளையாய் காண்பித்தது. இயேசுவை பாவியாகிய ஸ்திரீ கிறிஸ்துவாய் காண்பித்தது. இயேசுவை யோவான் ஸ்நானகர் ஆட்டுக்குட்டியாய் காண்பிக்கிறார். நம்மளுடைய பாவத்தை என்ன பண்றாரு? அவர் நீக்கினதுனால இன்னைக்கு நாம உள்ள இருக்கிறோம். அப்ப நம்ம கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்மை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. அவர்களுக்கு நீங்களும் நானும் ஒரு யோவான் ஸ்நானகரா மாறணும். ஆமென் சொல்லுங்க. நட்சத்திரத்தை போல, பாவியாக ஸ்திரீ போல, யோவான் ஸ்நானகரை போல நாம் என்ன பண்ணோம்? இயேசுவை ஆமா, எனக்கு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? ஆமா, அதை தான் நம்ம கொண்டாடுறோமே தவிர ஒரு அறிவு நமக்கு வரணும். என்ன அறிவு? அவர் பிறந்ததே மரிப்பதற்காக, உனக்காக, எனக்காக. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்து எனக்காக பிறந்தார் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எனக்காக மரிப்பதற்காகவே பிறந்தார் என்ற அறிவு வேணும். நமக்கு அறிவு வேணும். அவருடைய பிறப்பு, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய விடுதலை, அவருடைய உயிர்த்தெழுதல், இதை காண்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2:14 இடத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எல்லா தோல்விகளும் வெற்றிகளாய் பார்ப்பீங்க. அதாவது கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஆமா, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்கம்மா. நீங்களும் நான் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற இந்த வாசனை வரணும். இது கூட சொல்லுவாங்க, என்ன பர்ஃப்யூம் சூப்பராக இருக்குது, ஸ்மெல் நல்லா இருக்குது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இதுவா 3-10 வாங்கின ரங்கநாதன் தெருவில். இது பர்ஃப்யூம் இல்லை, அத்தரை. அத்தரோ மாமனாரோ நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? டக்கு டக்கு டக்குன்னு வெளிப்படுத்திடுவோம். நான் சொல்கிறேன், இங்கிருந்து அதை மாறணும். அதையும் சொல்லுங்க, அதை காடலும் இதை சொல்லுங்க. அதற்கு இருக்கிற ஆர்வம் அதிகமாக இதில் இருக்கு. ஒன்று நட்சத்திரம், பாவியாக ஸ்திரீ, யோவான் ஸ்நானகர், தேவதூதன், பிறப்பு, மனம் திரும்புதல், ரட்சிப்பு, உயிர்த்தெழுதல். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள பிறந்தார் என்ற ஆணித்தனமான நம்பிக்கையும் விசுவாசத்திலும் நீங்கள் பலன் கொள்ளுவீர்களானால், நான் சொல்கிறேன், இந்த நிமிஷத்திலிருந்து எல்லா தோல்விகளும் வெற்றிகளாய் பார்ப்பீங்க. சொல்லுங்க, எல்லா தோல்விகளும் வெற்றிகளாய் பார்ப்பீங்க. ஹாப்பி ஹாப்பி மேரி மேரி. அப்போ இது சொன்னதா ஒரு சேஞ்ச் வருவது எனக்குள்ள.
இவர்தான்